இன்னைக்கு வரும்போது கேட்டேன் அந்த பாட்டு தீமா தீமா கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தீமா 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 சூப்பர் பாட்டு. கிளாப் பண்ணுங்க. அட்டகாசமான பாட்டு. என்னன்னா ரெண்டு பெரிய தலைங்க இருக்கு. ஒன்று இளையராஜா, இன்னொன்று வந்து ஏஆர் ரஹ்மான். அது நடுவில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு போறான்னா ஒரு மாஸ்டர் அவன். ஆக்சுவலாக எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மாஸ்டர் வந்துகிட்டே இருக்காங்க. சார் பட்டு I think this time is actually for we have to invent and discover this great master actually. I think it's a beautiful நல்ல பாட்டு. அது வந்து ஐ திங்க் சங்கராபரணம் தேஷில் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. நான் காலையில் ப்ளே பண்ணேன் அந்த பாட்டை, பாடிக்கிட்டே ப்ளே பண்ணேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் அது. ரொம்ப அப்புறமா கடைசி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த அந்த சோகமான பாட்டு பியூட்டிஃபுல்லி. என்னன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு சிறந்த மியூசிக் டைரக்டர் நம்ம என் பாட்டை என்னை எப்படி கேட்குறவங்களுக்கு நான் எப்படி கொடுக்கணுங்கிறக்க அவன் ஒரு சஃபர் பண்ணுறான்ல, சஃபர் பண்ணி டியூன் பண்ணுவான். நான் ராஜா சார் போகும்போது உட்காரும்போது அவர் சும்மா அவர் பண்ண மாட்டார், சஃபர் பண்ணுவார். நீங்கள் ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய சஃபரிங் தெரியும். ஒரு நோட்டில் இருந்து ஹி வில் ஜம்ப், ஆக்டேவ் விட்டு தள்ளி தள்ளி ஜம்ப் பண்ணி அவர் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய சஃபரிங் பண்ணியிருக்கான். ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் இன் அ ரைட் பாத். I think he has already achieved, but சினிமாவில் அச்சீவ்னு கிடையாது. he is going to grow like a huge one actually. he's ஒரு இன்டர்நேஷ்னல் கம்போசர் அவன் நிச்சயமாக வந்துடுவான். ஆக்சுவலாக நான் ரொம்ப பிடிச்சது சின்சியர்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மேடைக்கு வரதுக்கு. அது ஒரு ரீசன் ஆக்சுவலாக.